வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமூக வலைதளத்தில் அண்ணாமலை பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனுக்கு எழுதின கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வைரல் ஆகிட்டு வருது. அந்த கடிதம் உண்மையான கடிதமா பொய்யா அப்படின்னு இப்போ வரைக்கும் யாரும் உறுதிப்படுத்தலை. சில பேர் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் உண்மைன்னு சொல்கிறாங்க. இது இப்போது தமிழக பாஜகக்குள்ளே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையுடைய பேர் இல்லை. எத்தனை சீட்டு, எந்தெந்த சீட்டு, இது எல்லாத்துலேயும் பாஜக ஏமாந்துருக்காங்க அதிமுக கிட்ட அப்படிங்கிற இந்த டாக்கு பரவலாக பேசப்படுது. இந்த சூழ்நிலை தான் 25ஆம் தேதி 3ஆம் மாதம் அண்ணாமலை நிதின் நபீனுக்கு கடிதம் எழுதியதாக ஒரு லெட்டரு பரவிக்கிருக்கு. அதில் முதல்ல என்னென்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது, நான் தான் அண்ணாமலை, நான் சாதாரண தொண்டனாக பாஜகவில் சேர்ந்து கொஞ்ச நாளில் மாநில தலைவராகினேன். என்னுடைய கடினமான உழைப்பு, டெடிக்கேஷனால் எனக்கு குறுகிய காலத்திலே அந்த பதவி கிடச்சிச்சு. இப்போது கரண்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் நாகேந்திரன் கட்சியை கொண்டு போகிற விதம் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்கல, தொண்டர்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டி, ஒரு தேசிய கட்சி. ஆனால் இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி மாதிரி அவ்வளோவா நடந்துக்கல. பாஜகவுக்கு தேசிய கட்சிக்கான மரியாதையை அதிமுக கொடுக்கல. இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை அந்த ரெஸ்பெக்டை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. அப்படி இருந்தாலும் நான் கட்சியுடைய டியூட்டியை நான் ஒரு நாளும் தவறியதில்லை. கட்சிக்கு செய்ய வேண்டிய பணியை ஒருபோதும் நான் தவறுனது கிடையாது. என்னுடைய கடமையை நான் சரியாக பண்ணிக்கிருக்கேன். ஃபேமிலி எல்லாத்தையும் தூர வச்சுட்டு கட்சிக்காக நான் பல விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்கேன், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் அண்ணாமலை எழுதியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட் ஷேரிங்கில் மெகா சொதப்பல். டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் பாஜக தலையில் தள்ளப்பட்டிருக்கு. திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ராதாபுரம், ராசிபுரம், பத்மநாபபுரம், திருப்பத்தூர், ஆவடி, இதெல்லாம் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பகுதி. அதை பாஜகவுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. பாஜக கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒதுக்கப்படலை. கோவையில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, பல்லடம், திருப்பூரில் பல்லடம், பழனி, திண்டுக்கல்ல பழனி, இதெல்லாம் பாஜக ஆசைப்பட்ட தொகுதிகள், பாஜக தொண்டர்கள் விரும்பிய தொகுதிகள். அது எதுவுமே ஒதுக்கப்படலை. இவ்வளவு ஏன், என்னுடைய சொந்த மாவட்டமான கரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட பாஜகவுக்கு ஒதுக்கப்படலை. டோட்டலாக கட்சியுடைய ஃப்யூச்சரையே விட்டு கொடுத்த மாதிரி இருக்காங்க மாநில தலைமை அப்படின்னு அந்த கடிதத்தில் அண்ணாமலை குறிப்பிட்டதாக இப்படிப்பட்ட ஒரு கடிதம் ஷேர் ஆகுது. இந்த கடிதம் உண்மையா பொய்யா ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஃபேக் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த கடிதத்தில் ஒரு சென்டென்ஸில் என்ன தெரியுமா இருக்குது, சிங்காநல்லூர் தொகுதியில் நான் போட்டியிட ஆசைப்பட்டேன், அந்த சிங்காநல்லூரை எனக்கு ஒதுக்கலை அப்படின்னு அண்ணாமலை நிதின் நபீனுக்கிட்ட சொன்ன மாதிரி வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பலை அப்படின்னு இப்போ அண்ணாமலை எடுத்த முடிவில்லை, அது சில மாதங்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை எடுத்த முடிவு அப்படின்னு இப்போது பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ப்ரோ ஏடிஎம்கே ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஜேவிசி ஸ்ரீராம் என்ன சொல்கிறாருன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட அண்ணாமலை 2026 போட்டியிட விரும்பலை அப்படின்னு சொன்னதாக ஜேவிசி ஸ்ரீராம் சொல்கிறாரு. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, 15-20 நாளைக்கு முன்னாடியே நண்பர் அண்ணாமலை என்கிட்ட இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு தான் சொன்னார் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அப்போது இதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை எந்த தொகுதியிலையும் போட்டியிட விரும்பலை. இந்த தேர்தலில் எதுக்காக போட்டியிட விரும்பலை அப்படிங்கிற காரணத்தை மே 4ஆம் தேதிக்கு பிறகு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சஸ்பென்ஸ் வேறு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. செகண்டு, அண்ணாமலை அரசியல் ஆதாயத்துக்காக தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய நபர் கிடையாது. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பையும் நான் கட்சி பணியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பேசக்கூடிய நபர் கிடையாது. பேசி அதனால் ஏதாவது ஆதாயம் அடைய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் கிடையாது. அவர் எந்த பிரதிபலனும் இல்லாமல் கட்சி வளரணும், பிஜேபி கட்சி ஓட் ஷேரில் வளர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர். அதனால் தனிப்பட்ட வகையில் தன்னுடைய ஆதாயத்துக்காக அண்ணாமலை எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டார். ஆனால் இந்த கடிதத்தில் தன்னை அண்ணாமலை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இதிலிருந்தே கடிதம் ஃபேக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடியவர். அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா ஓப்பனாக இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி விலகிடுவார். வேட்பாளர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இப்போ இது மாதிரி ஒரு கடிதம் எழுதி கடிதத்தை லீக் பண்ணி முதுகில் குத்துறவர் கிடையாது எங்கள் அண்ணன். அப்போது திட்டமிட்டே
அண்ணாமலை எழுதின மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு கடிதம் கிரியேட் பண்ணி, பார்த்தீங்களா, கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாரு அண்ணாமலை, கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்த பார்க்குறாரு இந்த தேர்தல் சமயத்தில் அப்படின்னு ஒரு கும்பல் டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்லி அண்ணாமலைக்கு கெட்ட பேரை வாங்கி தர முயற்சி பண்ணிக்கிருக்காங்க. இது மாதிரி ஃபேக்காக கடிதத்தை கிரியேட் பண்ணி. ஆனால் டெல்லி மேலிடத்துக்கு தெரியும் அண்ணாமலை அப்படிப்பட்ட நபர் கிடையாது அப்படின்னு. டெல்லி மேலிடத்துக்கு திட்டவட்டமாக தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.